ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி சூப்பரான ஒரு மிளகாய் மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டனை ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு 10லிருந்து 12 கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வர்ற டைமில் ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துறேன். தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று சேர குக்காகி வரும்போது அந்த வேக வச்சுருக்க அந்த மட்டனை நம்ம இதோடு சேர்த்திக்கலாம். ஸோ இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வரமிளகாயோட காரத்தோட கொஞ்சமாக நம்ம பெப்பர் தூள் சேர்த்துவோம். அந்த காரம் மட்டும்தான் இருக்கும். அதிகமாக மசாலா எதுவுமே சேர்த்தாமல் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். சிம்மில் குக் பண்ணதில் நல்லா ஓரளவுக்கு மேஷ் ஆகி வந்திருக்கு. தக்காளி எல்லாமே நல்லா வந்துடுச்சு. ஸோ நல்லா வெங்காயமெல்லாம் மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டே சேர்த்துனோம்னா அடியிலெல்லாம் அப்படியே தங்கி நின்றும், கருக ஆரம்பிச்சிடும். அதனால் தக்காளி நல்லா வெந்து வணங்கினதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தி நல்லா பச்சை வாசம் போக வணக்கிட்டேன். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸை இது கூட சேர்த்திக்கிறேன். மேக்ஸிமம் எலும்பு இல்லாத பீசஸ் தான் நான் இன்றைக்கி இதோட சேர்த்துறேன். எலும்பு இருக்க பீஸ் எல்லாமே நம்ம குழம்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எலும்பு இல்லாத பீசஸ் எல்லாமே இது கூட சேர்த்திக்கலாம். முக்கியமாக ஒதுக்கி வைக்கிற ஈரல் அந்த மாதிரி பீசஸ் கூட இதில் சேர்த்துனோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இதையும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 5 மினிட்ஸ் இது சிம்லையே வச்சு நல்லா அது மசாலா எல்லாம் மட்டனில் பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்திக்க போகிறேன். கரம் மசாலா சேர்த்துறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்மெல்லுலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுறேன். இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காவை விழுத அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்தி மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா 3 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்போ இந்த மாதிரி டவாவில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரியிற டைமில் நம்ம ஒரு குச்சி கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் லைட்டாக போட்டு அப்படியே வணக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் கறி இருக்கு இல்லையா, பொரியல் மாதிரி பண்ணியிருக்கோம், அதையே இதில் சேர்த்திடலாம். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மேலே விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மிளகாத்தூள், மிளகாய் எல்லாமே அளவாக சேர்த்திருக்கனால பெப்பரோட காரம் நல்லாவே எடுத்து கொடுக்கும். தெரியாத அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல்லை இதோட சேர்த்திடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இப்படி பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருவோம். நல்லா விட்டுருக்க எண்ணெயும் இந்த மட்டனில் இருக்க எண்ணெயும் சேர்ந்து மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா கலர் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிருக்கிறது நமக்கு தெரியும். ஹையில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக கலர் மாறி இருக்குது. சப்பாத்தி, தோசை ப்ளஸ் ரைஸ் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு இது ஒரு ட்ரை ஃப்ரை மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மிளகாய் மட்டன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதோட பச்சை வெங்காயம், அதாவது ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனும், மல்லி இலை தூவி லைட்டாக லெமன் கூட நீங்கள் தேவைப்பட்டால் புழிஞ்சிக்கலாம். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.